ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 118வது நாமாவளியாக ஓம் ஏனாங்கதர சத்புத்ராய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மானை கையில் தரித்துள்ள சிவனாரின் மகனார் அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்படி மான் மழுவோடு சந்திரசேகர ரூபமாக நம்ம பார்ப்போம் பரமேஸ்வரன். அப்போ ஏற்பட்ட அந்த சிவபெருமானது நன்மகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் பல ரூபம் எடுக்கிறார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அப்படி ஒன்றாகவும் பல வடிவமாகவும் இறைவன் திருவிளையாடல் செய்கிறார். அதில் பரமேஸ்வரனுடைய பல கோலத்தில் பிக்ஷாடன கோலம் ரொம்ப விசேஷமானது. 64 லீலைகள் பண்ணுறார் சுவாமி. அஷ்டக விக்கிரக லீலைன்னு பேர். அப்பேற்பட்ட அந்த 64 திருவிளையாடல் 64 ரூபங்களில் பிக்ஷாடனராக வரார். தாருகாவனத்து ரிஷிகள் எல்லாம் வேதங்கள் படிக்கிறதாலையும் கர்மா செய்கிறதாலையுமே பலன் கிடைச்சிடுது. அதுக்கு எதற்காக இறைவன் ஒரு சக்தி வேணும் அப்படின்ற ஒரு கொள்கையை உருவாக்கிண்டு இருந்தார். அப்போ சுவாமி அவளுக்கு உணர்த்துவதற்காக திருவிளையாடல் பண்ணுறதுக்காக பிக்ஷாடனராக வரார். மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தோடு வரார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பரமேஸ்வரன் அந்த மானை அழைச்சிண்டு அழகாக ஒரு அருகம்பில்லை கையில் வச்சுண்டு வர்றார். ரூபம் திகம்பர ரூபமாக வர்றார். திசைகளையே ஆடையாக அணிஞ்சிருக்காருன்னா அப்போ எந்த ஆடையும் இல்லை, திசைகளே ஆடையாக இருக்குது. அந்த ரூபத்தோடு வர்றார். அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவரே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அம்பாளுடைய அம்சம்தான் அவர். அப்போ அவரும் அவ்வளோ அழகாக மோகினி ரூபத்தோடு வர்றார். வந்த உடனே அந்த தாருகாவனத்து ரிஷிகள் எல்லாம் அந்த மகாவிஷ்ணுடைய அந்த கண் பார்வைக்கு அப்படியே பார்த்துட்டே போயிடுறா. இவர் பரமேஸ்வரனை பார்த்துட்டு அந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் தன் நிலை மறந்துடுறா. கொஞ்ச காலம் ஒரு நாழிகை, அதுக்கப்புறம் சுவாமி 2 பேரும் மறைஞ்சிடுறா. அப்போ மறைஞ்ச உடனே அப்போ தான் அவளுக்கு தன்னுடைய தவறு புரியுது. ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னிகளுக்கும் எதனால் நம்ம மனம் லயித்தது, எதனால் நம்ம இந்த செயலை செய்தோம், அப்போ எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத உணராமல் என்ன பண்ணால் கோபப்பட்டு ஆபிச்சார பிரயோகம் பண்ணி அந்த ஆபிச்சாரத்திலிருந்து ஒவ்வொரு மிருகங்களாக அந்த சக்திகளை அழிக்கணுன்ட்டு அவள் அந்த ஆபிச்சார பிரயோகம் பண்ணுறாள். அப்போ புலிகளை அனுப்புகிறார் பரமேஸ்வரன். அதை ஆடை எடுத்து புலித்தோலை இடையில் கட்டிக்கிறார். மான் அனுப்புகிறார், மானை கையில் ஏந்திக்கிறார். நிறைய துஷ்ட மிருகங்கள் எல்லாம் அனுப்புகிறார். இப்போ சர்ப்பங்களை அனுப்புகிறார், அதெல்லாம் ஆபரணமாக ஏற்றுக்கிறார். நெருப்பு அனுப்புகிறார், முயலகன்ற அந்த அசுர சக்தி அனுப்புகிறார். எல்லாத்தையும் சுவாமி அடக்கிட்டார். அப்போ அதுக்கப்புறம் தான் அவள் தன் எல்லாத்துக்கும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத உணர்றாள். அதாவது இப்போ தாமரை சூரியன் பட்டால் பூக்கும், தாமரை நாயகன்னு சூரியனுக்கு பேர். அப்போ இந்த தாமரையை பிச்சு எடுத்துன்னு போயிட்டு சூரியன்கிட்ட காமிச்சா பூத்துருமானா பூக்காது. அப்போ அந்த தாமரை சூரிய வெளிச்சத்தில் தாமரை பூக்கும், சூரியன் வந்தார்னா தாமரை பூக்கும். அதுக்காக அந்த நம்ம கையில் எடுத்துன்னு போய் சூரியன்கிட்ட காமிச்சா பூக்காது. அப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் காரணேஸ்வரனாக இறைவன் இருக்கார்ன்றதை உணர்த்துறார். அப்போ சுவாமி கையில் அந்த மழு மான் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் சுவாமியை நடராஜ பத்தில் பாடும்பொழுது மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட அப்படின்னுவார். அப்போ அந்த மான் எப்பேற்பட்டது, துள்ளி ஓடி எல்லா இடமும் திரியக்கூடியது, அதையே அடக்கிடுவாராம் பரமேஸ்வரன். அப்படி அதனுடைய தத்துவார்த்தம் அவ்வளோ அழகானதையும் அந்த அழகால் வரக்கூடிய கஷ்டங்களையும் அடக்கிடுவார் அர்த்தம். அதனால தான் சந்திரசேகர் கையில் வச்சுன்னு இருப்பார். அப்பேற்பட்ட அந்த மானை கையில் தரித்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வருடைய சத்புத்திரன்றார். தம்மில் தம் மக்கள்னுவார் வள்ளுவ பெருத்தை. அது மாதிரி சத்புத்திரன், அதுதான் புத்திரன்னாலே அதான் அர்த்தம். புத்துன்ற நரகத்துக்கு அந்த ஜீவனை அனுப்பாமல் கஷ்டமில்லாத மேல்நிலையை அனுப்புறதால புத்திரன்னு ஒரு பேர். அப்போ சுவாமி பரமேஸ்வரனுடைய சக்தியாக இருந்தாலும் அவர் பாலரூபமாக வரும்பொழுது அவரை விட உயர்வாக இருக்காருன்னு அம்பாளுக்கு பரமேஸ்வரனே சொல்கிறார் ஸ்காந்தத்தில். தன்னை விட உயர் சக்தியாக இருக்கக்கூடியவன் சுப்பிரமணியர் அப்படின்னு வர்ணிப்பார். மானை கையில் தரித்துள்ள சிவனாரின் நன்மகனுக்கு நமஸ்காரம்ன்றதை வர்ணிக்கிறது. ஓம்
ஏனாங்கதர சத்புத்திராய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.